வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம். அந்த பாவ புண்ணியங்கள்லாம் என்னென்ன? பாவம்னா என்ன, புண்ணியம்னா சொல்லுங்க. தம்பி பாவம்னா ஸோ நாம் செய்த இந்த பிறவியில் நாம் செய்தது புண்ணியம் பண்ணியிருக்கோமா பாவம் பண்ணியிருக்கோமா? அதிகபட்சம் பாவம் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பல்வேறு சித்தர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளை தேடு, நீ எந்த கடவுளாக பரவாயில்ல, கடவுள் ஒருத்தர் தான், கடவுளை தேடு, நீ செய்த பாவங்களை அறிக்கையிட்டாலும் சரி கழுவுனாலும் சரி ஒரே வழி, நீ புண்ணியம் பண்ணு, உன்னை விட்டு பாவம் போய் பாவம் இந்த பிறவில் செய்த பாவத்தை நீ கழுக வேணும்னா நீ புண்ணியம் பண்ணு. அந்த புண்ணியத்தின் வழி என்னென்னா, ஒருத்தனுக்கு வயிற்று பசிக்குதா, அவன் சொல்கிறான் நான் கஷ்டப்படுறானா, அவனுக்கு உதவி பண்ணு. இல்லையா உன்னால் முடியலன்னு செய்வோம், இருந்தால் செய். அது வழியாக தான் இந்த பாவ புண்ணியம் தீர்மானிக்கப்படுது. அதே சமயங்களில் புண்ணியம் செய்தால் உன் குடும்பம் நல்லாயிருக்கும். உன் மரண தருவாயில் கூட உனக்கு வழிகாட்டியாக கடவுள் இருப்பார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு புண்ணியம் செய்து செய்யலைன்னு வச்சிங்களேன், என்ன நடக்கும்னா நீ செய்த பாவம் உன்னையே சுற்றி கொண்டே இருக்கும். தர்மம் ஒன்று. ஓகே, நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.